பேர்மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, அடையாறு பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்களே, பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் மற்றும் 2024-25 வரவு செலவு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவராக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு KM சாய் சத்தியன் அவர்களை வணங்கி வரவேற்று, மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளையும் வணங்கி, நம்முடைய வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட குறிப்பாக 4 மண்டல் தலைவர் திரு S ரவிக்குமார் அவர்கள், திரு R செந்தில்குமார் அவர்கள், திரு S சிவகுமார் அவர்கள், இந்த அடையார் மண்டலினுடைய பாஸ் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் அவர்களை எல்லோரும் பாஸ் என்று அழைப்பார்கள். அடையார் மண்டல் தலைவர் திரு எல்லோரையும் பாஸ் என்று அழைக்கின்ற நம்முடைய மொட்டை பாஸ் திரு P சக்திராஜா அவர்களை வரவேற்று, நண்பர்களே, பெரியவர்களே, வேளச்சேரி சட்டமன்றம் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நம்முடைய மாநிலத்தில் 234 சட்டமன்றத்தில் 26வது சட்டமன்றம் வேளச்சேரி சட்டமன்றம் 2011இல் ஆரம்பிக்கப்பட்ட போது அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைமையாக போட்டியிட்டது. அப்பொழுது போட்டியிட்டவர் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராகவும் தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய முன்னாள் அனுராவும் செயல்பட்ட அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2011இல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேளச்சேரி சட்டமன்றத்தில் போட்டியிட்டார்கள். அவர்கள் அந்த காலத்தில் போட்டியிடும் போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டுகளுக்கு குறைவாக வாங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி 2016இல் போட்டியிட்டது. அப்போதும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் தனியாக தான் போட்டியிட்டோம். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பெற்ற ஓட்டு 15,000 ஓட்டு. அதனைத் தொடர்ந்து 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு நாம் விட்டுக் கொடுத்திருந்தோம். அந்த கூட்டணி கட்சி ஒரு 2,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். இப்பொழுது 2024இல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென் சென்னை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி சட்டமன்றத்தில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி 52,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. நண்பர்களே, படிப்படியாக பாரதிய ஜனதா கட்சி வேளச்சேரி சட்டமன்றத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரியினுடைய ஹவுசிங் போர்டு, அதனைத் தொடர்ந்து ஆதம்பாக்கம், அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகர், நலலட்சுமி நகர், கணேஷ் நகர், கங்கை நகர், விஜய் நகர், அஸ்லேஷன் நகர், பாலாஜி காலனி, அப்படியே பார்த்துருக்கல டான்சி நகர், கண்டீஸ்வரம், அதனைத் தொடர்ந்து தேவி கருமாரியம்மன் நகர், அதனைத் தொடர்ந்து தரமணியினுடைய முழு பகுதி, அதனைத் தொடர்ந்து திருவான்மூர் மண்டல், பெசன் நகர், அடையார் பகுதியில் உள்ள அத்தனை மக்களும் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி அடுத்த முறை வெற்றி பெறுகின்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. 2011இல் அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையவர் MLA ஆனார். 2016இல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் MLA ஆனார். 2021இல் காங்கிரஸை சேர்ந்தவர் MLA ஆகியுள்ளார். 2026இல் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர் இந்த வேளச்சேரி சட்டமன்றத்தில் முதலாக சென்னை மாநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேளச்சேரி சட்டமன்றத்தில் வெற்றி பெறும். ஏனென்றால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த தகவல் என்னவென்றால், நம்முடைய மாநில தலைவர் திரு K அண்ணாமலை IPS அவர்கள் அரவக்குறிச்சியிலையும் போட்டியிடலாம், வேளச்சேரி சட்டமன்றத்திலும் போட்டியிடலாம் என்று 2026இல் நடைபெறுகின்ற பொது தேர்தலில் ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவருடன் நம்முடைய மாநில தலைவர் போட்டியிடுகிறாரா என்பதை மத்தியில் முடிவு செய்வார்கள். இருந்தாலும் ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2026இல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்கின்ற போது
தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் வருகின்ற பொழுது அவர் சென்னை மாநகரத்தில் ஒரு தொகுதியில் MLA இருந்தால் இந்த தமிழகத்தை வழிநடத்த சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தால் அவர் 2026 அரவக்குறிச்சியிலும் வேளச்சேரி சட்டமன்றத்திலும் போட்டியிடுவார் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்பது நம்முடைய மாவட்ட தலைவருக்கு தான் தெரியும். நண்பர்களே, நம்முடைய பட்ஜெட் 2024-25 பட்ஜெட்டை நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 3.0 மூன்றாவது பருவத்த 3வது ஆட்சி காலத்தில் இந்த பட்ஜெட் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இதற்கு முன்பு இந்தியாவில் ஒரு பெண் நிதியமைச்சர் முழு பொறுப்பையும் ஏற்று பட்ஜெட்டை தாக்கல் செய்த வரலாறு கிடையாது. இதற்கு முன்பு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பாரத பிரதமராக இருந்து கொண்டு ஒரே ஒரு தடவை பாராளுமன்றத்தில் நிதி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்து நிதியமைச்சராக இருந்தபோது தாக்கல் செய்த பட்ஜெட். ஆனால் இப்பொழுது முழு நேரமாக கடந்த 7 ஆண்டுகளாக நம்முடைய பாரதத்தினுடைய நிதி அமைச்சராக ஒரு பெண் சிங்கம் 7வது முறையாக இந்தியாவுடைய வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட்டை 48 லட்சம் கோடிக்கு மிகையான பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமை நம்முடைய தமிழகத்தை சேரும். பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? இந்த பட்ஜெட்டில் தமிழும் இல்லை, தமிழ்நாட்டிற்கு பணமும் தரவில்லை, தமிழ் என்று சொல்லும் வரவில்லை என்று ஆதங்கப்படுகிறார், கோபப்படுகிறார், டென்ஷன் ஆகிறார். நண்பர்களே, பெரியவர்களே, இந்த பட்ஜெட்டை வாசித்ததே, பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததே தமிழச்சி தானே என்று உங்களுக்கு தெரியாதா? இதற்கு முன்பே பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்களே. தமிழகத்தினுடைய தமிழச்சி ஒருத்து பாராளுமன்றத்தில் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள் என்றால் நீங்கள் அதை வரவேற்க வேண்டாமா? அதனை நீங்கள் படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண மக்கள் பேசுவது போல் நீங்கள் அதை கோபித்துக் கொண்டு நிதி ஆயோக கூட்டத்திற்கு செல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் 2022 நிதி ஆயோக கூட்டத்திற்கு செல்லவில்லை, 2023 செல்லவில்லை, 24 செல்லவில்லை. ஏதோ ஒரு நொண்டி சாக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருக்கின்ற 8 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 8 கோடி மக்களுடைய தலைவராக, முதலமைச்சராக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அங்கு டெல்லிக்கு சென்று பல முதலமைச்சர்களாம் கலந்து கொண்டுகின்ற நிதி ஆயோக கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிதியை பெற்று வந்திருக்கலாம், தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்களை பெற்று வந்திருக்கலாம். புதிதாக நீங்கள் ஏதாவது திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டாலோ, ஆசைப்பட்டாலோ, நினைவிருந்தாலோ அதையும் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது கிடப்பில் போன்ற பட்ஜெட்டை புதுப்பித்து அதற்குரிய நிதியை பெற்று தமிழகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியையும், ஒரு வளர்ச்சியையும், ஒரு வேகத்தையும் பெற்றிருக்கலாம். அந்த வாய்ப்பினை நீங்கள் தவற விட்டீர்கள். தமிழக மக்களை நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள், தமிழை வஞ்சித்து விட்டீர்கள், தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டையும் ஏமாற்றி விட்டீர்கள். நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சி செய்த போதும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக தமிழ்நாட்டின் மக்களுக்காக 24 மணி நேரம் போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் இன்று 2 தினங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமான வியாபாரத்திலும் தொழிற்சாலையிலும் மிகவும் உயர்ந்த மாநிலமான பெருமை மிக்க மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக நியமித்திருக்கிறார் என்றால் அவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்னென்ன கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, பெரியவர்களே, தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 123 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அவர் என்ன சொன்னார்கள்? 520 தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி இந்த ஆட்சி பீடத்தில் வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. டீசல் பெட்ரோல் 7 ரூபாய் 5 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை.
விவசாய கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், செய்தார்களா? இல்லை. நீட் தேர்வை முதல் கையெழுத்தாக போடுவேன் என்று சொன்னார்கள், செய்தார்களா? இல்லை. டாஸ்மார்க்கை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள், செய்தார்களா? இல்லை. இவர்கள் 520 தேர்தல் போய் வாக்குறுதியை கொண்டு இன்று தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த ஆண்டு 2023 மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் விஷசாராயம் மருந்து 25 நபர்கள் மாண்டதுதான் மிச்சம். அப்பொழுதும் இந்த தமிழக அரசு அவர்களை கண்டிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த மாதம் நம்முடைய கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் கிட்டத்தட்ட 75 நபர்கள் மாண்டு தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 நபர்களுக்கு மேல் கண் பார்வை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவல நிலையை ஏற்படுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டுமல்ல, பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழகத்தில் தினமும் கொலை, ஒரு நாளைக்கு 5 முதல் 10 கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஒவ்வொரு நாளும் கொலை நடந்து கொண்டிருக்கின்ற கொலை நாடாக தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே காரணம். சாதாரண பொதுமக்கள், சாதாரண மக்கள், கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள், கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், கட்சியினுடைய மாநில தலைவர்கள், இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக தினம் 5 முதல் 10 கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற கொலை நாடாக, கொலை மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்? இது மட்டுமல்ல, விலைவாசி விண்ணையும் தாண்டி விண்வெளியும் தாண்டி விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கிறது. அரிசியின் விலை ஏறிவிட்டது, பருப்பு விலை, எண்ணெய் விலை ஏறிவிட்டது, கல், மண், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் விலை ஏறிவிட்டது. ஏன் என்று கேட்டால் இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழலே தன்னுடைய முதல் படியாக கொண்டு இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தென் சென்னை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட டி நகர் பகுதியில் ஒரு மேம்பாலத்தை உடைத்து மறுபடியும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராயப்பேட்டையினுடைய மேம்பாலத்தையும் உடைத்து இப்பொழுது மறுபடியும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சென்னை பாராளுமன்றத்தில் உட்பட்ட 2 மேம்பாலங்கள் போட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு உள்ளேதான் இருக்கும். அந்த 2 மேம்பாலங்களையும் உடைத்து மறுபடியும் இவர்கள் கட்டுகிறார்கள் என்றால் இவருடைய தொலைநோக்கு ஒன்றுமில்லை. இவர்கள் தமிழக மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும், ஆட்டையை போட வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற மேம்பாலத்தை உடைத்து மறுபடியும் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வேளச்சேரியில் ஒரு மேம்பாலம் இருக்கிறது. அந்த மேம்பாலத்தினுடைய அடிப்பகுதியை கிளீன் செய்து பெயிண்ட் அடிப்பதற்கு மட்டும் 4 கோடி ரூபாய் டெண்டர் போட்டிருக்கிறார்கள். அது குறைந்தது 2 லட்சம் 3 லட்சத்தில் முடிக்க வேண்டிய வேலை 4 கோடி ரூபாய். வேளச்சேரி மேம்பாலத்திற்கு அடியில் அதனை பெயிண்ட் அடித்து மரம் செடி வைக்கிறதற்கு 4 கோடியில் பட்ஜெட்டில் இந்த தமிழக அரசு நிதி ஒதுக்கிறது என்று போனால் இது கொள்ளையடிப்பதற்காகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தொடர்ந்து இந்த தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை, காவல்துறையில் பணியாற்றுகின்ற அடிமட்ட காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிறார்கள். அதனுடைய ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் SI இடமாற்றம் செய்கிறார்கள். AC DCயை இடமாற்றம் செய்கிறார்கள். மாவட்டனுடைய SPயை அவரையும் இடமாற்றம் செய்கிறார்கள். ஏன்? துறையினுடைய செயலாளர் திருமதி அமுதா அவர்களை IAS அவர்களையும் இடமாற்றம் செய்து விட்டார்கள். நம்முடைய சென்னை கார்பரேஷனுடைய கமிஷனர் இருந்த திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர்களையும் இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்கின்ற தவறுக்கு இந்த அதிகாரிகளை தினம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையினுடைய கமிஷனரையை ஒரு 2 வாரத்திற்கு முன்பு மாற்றிவிட்டார்கள். மக்களே, ஒவ்வொரு முறையும் இவர்கள் தவறு செய்து கொண்டு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளை இவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2026 உங்களுடைய ஒற்றை விரல் புரட்சியால் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து இடமாற்றம் செய்ய நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நண்பர்களே, பெரியவர்களே,
பாராளுமன்றத்தில் வரவு செலவு விவாதம் காரசாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்தியாவினுடைய பப்பி என்று அழைக்கப்படுகின்ற ராகுல் காந்தி பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவுடைய இரு மிகப்பெரிய நிறுவனங்களை பேசுகிறார். அந்த கம்பெனியுடைய பெயர்களை அம்பானி, ஆதானி என்றும் RSS தலைவர் திரு மோகன் பகவத்தையும் பேசுகிறார். அப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், நீங்கள் சபையில் இல்லாத நபர்களின் பெயர்களை உச்சரிக்க கூடாது, குறிப்பாக அம்பானி, ஆதானி பெயரை சொல்லக்கூடாது என்று சொன்னவுடன் இந்த ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்றால், நான் அவர்களை A1 A2 என்று அழைக்கட்டுமா என்று கேட்கின்ற அவலம் படைத்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மாநிலத்தினுடைய, நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய கம்பெனி, முன்னாடி டாடா, பிர்லா என்று சொல்வோம், இன்று அம்பானி, ஆதானி என்று சொல்கின்ற மிகப்பெரிய இரண்டு நிறுவனத்தினுடைய அந்த வியாபாரத்தினுடைய தலைவர்களை இவர்கள் A1 A2 என்று குற்றவாளி என்ற போர்வையில் பேசுகின்ற அளவு இந்த காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி ஜாமீனில் பெயில் இருக்கின்ற ஒரு குற்றவாளி. ஆனால் அம்பானியும் ஆதானியும் A1 A2 என்று சொல்வதை இந்த பாரதம் ஏற்றுக்கொள்ளாது, இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நண்பர்களே, நம்முடைய குடும்பத்தில் சேர்ந்த பல மாணவர்கள், பல பிள்ளைகள் அந்த அம்பானி, ஆதானி குடும்பத்தில் வேலை செய்வதெல்லாம் நம்முடைய வீட்டில் எல்லாம் அடுப்பு எரிவது என்றால் இதற்கு மூல காரணமான கம்பெனி அவர்கள் திட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நண்பர்களே, இந்த இடம் ஒரு ராசியான இடம். இதற்கு முன்பு இங்குதான் பேசினார் திரு இலா கணேசன் அவர்கள். அவர்கள் நாகாலாந்துடைய மாநிலத்தினுடைய ஆளுநராக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுரேஷ் கோபி அவர்கள் இங்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவர் இன்று நம்முடைய கேரள மாநிலத்தில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக, பெட்ரோலியத்துறை அமைச்சராகவும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ராசியான இந்த சாஸ்திரி நகரில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல பெரியவர்களே, நம்முடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை IPS அவர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட கழகமும், MLA-க்களும் மந்திரிகளும் அசிங்கமாக ஒரு கிண்டலாக ஏலம் செய்கிறார்கள். நண்பர்களே, 1972 புரட்சி நடிகர் திரு MGR அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த கட்சியை ஆரம்பித்து அவரை அப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற சார்ந்தவர்கள், MGR ஒரு மலையாளி, MGR ஒரு சூத்திரக்காரர், MGR ஒரு பண்ணி என்று அவரை அவமானமாக அசிங்கமாக பேசினார்கள். அவர்தான் 1977 முதல் 1987 வரை 10 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழகத்தினுடைய மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி பீடத்தில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து 1991 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரானார். அவர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னது? ஜெயலலிதா ஒரு நாட்டியக்காரி, ஒரு நடிகை, ஒரு கன்னடத்துக்காரி, ஒரு பிராமணத்து என்று கிண்டல் செய்தார்கள். அந்த அம்மையார் தான் 91 முதல் 96 வரை முதலமைச்சர், 2006 முதல் 2001 முதல் 2006 வரை முதலமைச்சர், 2011 முதல் 2021 வரை அவரும் அவருடைய கட்சியும் ஆட்சி செய்தது. நண்பர்களே, இப்படித்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் MGR-ஐயும் வசைப்பாடியது, ஜெயலலிதாவையும் வசைப்பாடியது. அதுபோல் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களை இவர்கள் அண்ணாமலை என்கிறார்கள், ஆட்டுக்குட்டி என்கிறார்கள், பிரியாணி என்கிறார்கள், ஆட்டு புழுக்கை என்கிறார்கள். நீங்கள் சொல்ல சொல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது, 2026 ஆட்சி பீடத்தில் அமர்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் தலைமையில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தும் போது எப்படி ஒடிசாவில் பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக இருக்கிறார்களோ, ஒடிசா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் வந்திருக்கிறார்கள். அதுபோல் 2026 நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர் தலைமையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அளிக்கும் போது தமிழகத்துடைய முதலமைச்சராக திரு அண்ணாமலை IPS அவர்களும், துணை முதலமைச்சராக திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், துணை முதலமைச்சராக B. ஜான் பாண்டியன் அவர்களும்
துணை முதலமைச்சராக திரு டிடி தினகரனும் வரலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு நல்லதொரு ஆட்சியை, வெளிப்படையான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை, எழுச்சிமிகு ஆட்சியை அளித்திட படித்த மேதை நம்முடைய அன்பு சகோதரர் சிங்கம் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை 2026 நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்க வேண்டும் என்று கூறி உங்களை அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றிகள்.